நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணை 342ஆல் வகுத்தால் மீதி 47 கிடைக்கும். அதே எண்ணை 19ஆல் வகுத்தால் மீதி என்னவாக இருக்கும்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த எண் கண்டுபிடிக்கணும். அந்த எண் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ பாருங்களேன். இப்போ ஒரு 10ங்கிற நம்பரை 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 3 9 மிச்சம் 1. இப்போ இந்த 10 வரணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட இந்த 1 கூட்டணும்னு வைங்களேன், 10 வரும், இந்த நம்பர் வரும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உள்ளே இருக்க நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வந்து 342ஆல் வகுத்தா மீதி வந்து என்ன கிடைக்குமா? 47 கிடைக்கும்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஈவு வந்து என்ன கிடைக்கும் நமக்கு தெரியாது. அப்போ கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? 342K + 447 இதுதான் அந்த நம்பர். ஓகேங்களா? இப்போ அந்த நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்கான்? 19ஆல் வகுத்தால் மீதி என்னவாக இருக்கும்? இப்போ இந்த நம்பரை வந்து 19ஆல் வகுக்கிற மாதிரி பிரிங்களேன். 19 × 18K + 2 × 19 + 9ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 19 38, 38 + 9 47. இது 19 × 18 பெருக்குனிங்கன்னா 342K வரும். அதனால் இப்படி பிரிச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 19 வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்? 18K இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கிற 2 வந்து அப்படி இருக்கும். இந்த +9 வந்து பின்னாடி வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஏன் சார் கூட்டலை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா 2 19 38, இதை 38 தான் நம்ம அப்படி பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நம்பரை வந்து 19ஆல் வகுத்தா இதுதான் நமக்கு ஈவாகவும் இது வந்து மீதியாகவும் கிடைக்கும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் 9. எப்படின்னு புரிஞ்சுதா? இப்படி எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறோமோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.